புதுச்சேரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னு, புதுச்சேரிக்கு போனா சரக்கு இருக்கும். அன்னைக்கு விஜய் பேச்சுல சரக்கே இல்ல. தளபதிக்கான நேரம் இதுன்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க. தளபதிக்கான நேரம் இல்ல, உங்க தளபதி வந்துட்டாரு, உன் நேரம் வந்துச்சு, போய் தொலை அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலே நம்ம கிண்டல் பண்ணோம், உங்க சேனல்ல தான் கிண்டல் பண்ணிக்கிறேன். முல்லை பெரியார் சிட்டா முன்ல எடுக்கிறாப்ல, காவிரி பிரச்சனையா பின்னாடி இந்த உருவுறாப்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த சிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்ட் போட்டு ஒரு கிளிப் போட்டு வச்சு பேப்பர் வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு 20 பேப்பர் வச்சுட்டாப்ல, வச்சுட்டு வெண்ணிலவே வெண்ணிலவே வெள்ளிக்கோணமா உன் நினைவில் என் நினைவே சொர்க்கம் தானம்மா சின்ன மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீராட வா வா வாங்கிற மாதிரி பாடிட்டு இருக்காப்லங்க. சின்ன கோடு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டா அந்த சின்ன கோடு மறைஞ்சிருமாங்கல்ல, அது மாதிரி இப்ப ஸ்டாலில பார்க்கும்போது அவரெல்லாம் தெய்வம்யா, அவரெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு துண்டு சீட்ல படிச்சிருக்காரு, பெரிய போல்டு லெட்டர்ல படிக்கிறாப்ல. அவராது வயசாகி போச்சு, 70 வயசு. அவரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது துண்டு சீட்டை கூட ரெஃபரன்ஸ் தான் படிப்பாங்க, மொத்த பேச்சு மொத்த துண்டு சீட்டை இருக்காது. அந்த கூட்டத்தையும் எவ்வளவு தாழ்வோடு நீங்க பார்க்கறீங்களோ, தற்குறின்ற வார்த்தையெல்லாம் நீங்க பதிவு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மெருகேறிட்டு இருக்காங்க, அந்த கூட்டம் மாறிட்டு இருக்குது. புதுச்சேரியில நான் பார்த்தேன், நான் மெருகேறத நல்லா பார்த்தேன். ஒரு அம்மா சொல்லிடுச்சு, என் குடும்பமே தரிசா போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் வேலை மயிரா போனாலும் பரவாயில்ல, நான் வந்து என் தளபதியை பார்த்தாகணும். இப்படி உணர்வு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு நிப்பாங்க விஜய்க்கு? அப்போ எந்த அளவுக்கு குடும்ப குத்து வழக்கு. இது மாதிரி பெண்கள் ஒவ்வொரு வீட்டுல இருந்தா ஒரு குடும்பமும் நாசமாறது உறுதி.